Hi friends, welcome to GD Law Studies. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்ல ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் பத்தியும் அதற்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஆல் கொடுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது இந்த இயரோட ப்ராஸ்பெக்டஸ். இதுல வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா பாய்ஸ்க்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இந்த இயர் அகாடமிக் இயருக்கு கிடையாதுன்றத சொல்லியிருக்காங்க. நோ வேகன்சி இன் த பாய்ஸ் ஹாஸ்டல் ஃபார் திஸ் அகாடமிக் இயர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கேர்ள்ஸ்க்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கேர்ள்ஸ்க்கு இருக்குது. ஆனால் வந்து பேஸ்டான அவைலபிலிட்டி ஆஃப் வேகன்சி பொறுத்து தான் அக்காமடேஷன் ஹாஸ்டல் வந்து கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா இது 2021 நோட்டிஃபிகேஷன் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா 22,900 rupees வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இன்க்ளூஷன் ஆஃப் கேஷ் அண்ட் டெபாசிட்டோட சேர்த்து தான் வந்து 22,900 rupees வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது 2021 நோட்டிஃபிகேஷன். நீங்கள் ஹாஸ்டலில் சேரணும்னா நீங்கள் வந்து அட்மிஷன் போடும்போது ஹாஸ்டலில் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டு அந்த இடத்துல போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் எல்லாமே வந்து வச்சு கொடுத்துருங்க. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேருக்கு வந்து அங்கே வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இல்லையா மேம், நான் எப்படி ஸ்டே பண்ணி படிக்கிறது, எனக்கு யாருமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. கவலையே படாதீங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் பிஜிஸ் நிறைய இருக்குது சரௌண்டிங்ஸில். ஸோ நீங்கள் பிஜியில் தாராளமாக தங்கிக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு ரூமை ரெண்ட்டுக்கு எடுத்துக்கங்க. உங்களால் தனியாக ஒரு ரூமில் ஸ்டே பண்ணி படிக்க முடியும், ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னா தாராளமாக படிக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட் என் கூட இருந்தவங்க படித்தாங்க. அப்படி இல்லைனா ஒரு 4 to 5 members வந்து ஷேரிங் பண்ணி அக்காமடேட் பண்ணிக்கலாம் ஒரு ரூம் ரெண்ட் கொடுத்து. அதுவும் வந்து பெஸ்ட்டான ஐடியா தான். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் கேர்ள்ஸுக்கு வேணும்னா நீங்கள், ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து முக்கியமாக கேர்ள்ஸுக்கு சேஃப்டி பார்ப்பாங்க. ஸோ வெளியே கிராமத்துலேருந்தோ வெளியில் சிட்டியிலேருந்தோ சென்னைக்கு வராங்கன்னா அவங்களுடைய சேஃப்டி முக்கியம்னு பார்ப்பாங்க. ஸோ யாரெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ரவுண்டில் அட்மிஷன் போட வரீங்களோ உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வேணும்னா ஹாஸ்டல் கேம்பஸ்க்கு போங்க. போயிட்டு அங்கே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் பே பண்ண சொல்கிறாங்களோ அன்றைக்கே பே பண்ணிவிட்டு போயிடுங்க. இல்லை நம்ம 1 month கழிச்சு தானே வரப்போகிறோம், இல்லைனா வந்துட்டு 10 days கழிச்சு தானே வரப்போகிறோம், அப்போ வந்து அட்மிஷன் போட்டுக்கலான்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா வந்து இந்த சீட்டை விட ஹாஸ்டலுக்கு பார்த்தீங்கன்னா ஹெவியான காம்படிஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அட்மிஷன் போடும்பொழுதே ஹாஸ்டல்லையும் வந்து கேட்டுக்குங்க. கேர்ள்ஸ்க்கு சொல்கிறேன். பாய்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெளியில் பிஜியில் தங்கிக்கலாம், ரூம் ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். வரும்பொழுது அட்மிஷன் போடும்பொழுது சரௌண்டிங்ஸில் பிஜிஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை வந்து சீனியர்ஸ் யாராச்சும் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணுவாங்க, கைட் பண்ணுவாங்க. ஸோ டோன்ட் வரி, அக்காமடேஷனை பற்றி பயந்துகிட்டே வராதிங்க. உங்களுக்கு இந்த சூழலில் வந்து படிக்கணுன்றது எவ்வளோ பேருக்கு எவ்வளோ விதமான ஆசைகள் இருக்குதுன்றத இந்த 2 to 3 years இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருந்தே நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு வரேன். ஸோ உங்களுடைய லைஃப் வந்து இதில் நல்லாவே வந்து க்ரோத் ஆகும். ஸோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. போல்டாக கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, பாய்ஸாக இருந்தாலும் சரி ஸ்டே பண்ணி படிக்க முயற்சி பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்.